ஒரு நண்பர் விவோ T3 அல்ட்ரா இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக விவோவில் T4 அல்ட்ரா லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலரான ஒரு ரியர் கேமரா மெயின் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க போன வருஷம் லான்ச் பண்ண விவோ T3 அல்ட்ராவில். பட் அதை விட 10,000 ரூபா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது 25,000க்கு. பட் இதில் டெலஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. ஆனால் அதை விட பெட்டரான ஒரு செல்ஃபி கேமரா 50 MPயில் இருக்குது. ஸோ 128 GB வேரியண்ட்டு 28,000 ரூபாய் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ இதில் கார்டு ஆஃபர் 3,000 போக 25,000க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். அதுவே 256 GB வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 போடுறாங்க. பட் அது வந்து 27,000 கிடைக்கும். ஆனால் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அதே மாதிரி 12/256 தான் உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டு. அதோடைய ப்ரைஸு 34,000 இருக்குது. அது உங்களுக்கு ஆஃபரில் 31,000 கிடைக்கும். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் காமிக்குது. ஸோ உங்களுக்கு 25,000 தான் ப்ரைஸ் பாயிண்ட்டு, எக்ஸாக்டான ப்ரைஸ் பாயிண்ட்டு. அதுவும் 128 GB வேரியண்ட்டு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக 128 GB வேரியண்ட்டை வாங்கலாம். இதில் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 9200+ அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, சோனி IMX 921 அப்படிங்கிற சென்சார் இருக்குது. அண்டு செல்ஃபி கேமராவும் 50 MPயில் கொடுத்துருக்காங்க. அதோட 8 MPக்கான அல்ட்ராவைட் இருக்குது. IP68 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். 5500 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூசர் ரிவ்யூ நல்லா தான் இருக்குது. ஸோ 25,000க்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மொபைல் தாராளமாக வாங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 12/256 GB வேரியண்ட்டு 30,000 விட அதிகமாக கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு பதில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண விவோ T4 அல்ட்ராவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 35,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. ஸோ இப்போவும் அந்த 3,000 கார்டு ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல். அதோட மட்டும் இல்லாமல் டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும் அண்டு கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும். பட் இதுலேயும் வந்து உங்களுக்கு 5500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணதுக்கு 90 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 35,000ல் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக விவோ T4 அல்ட்ரா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். விவோ T3 அல்ட்ரா 25,000ல் 128 GB வேரியண்ட்டு உங்களுக்கு ஓகேன்னா அதுவும் பெட்டரான ஒரு கேமரா மொபைலாக கிடைக்கும் விவோலேருந்து. ஸோ நீங்கள் இந்த மொபைல் 2 மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விவோ T4 அல்ட்ராவில் யூசர் ரிவ்யூவில் மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 35,000ல் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல்னால் விவோ T4 அல்ட்ராவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாலும் மேக்ரோவுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஓரளவுக்கு அவுட்புட்டும் நல்லா தான் இருக்குது யூசர் ரிவ்யூவில். 25,000 தான் ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா தாராளமாக விவோ T3 அல்ட்ராவை செலக்ட் பண்ணலாம்.